ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்தி இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்துக்கிறனால நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதும் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இப்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இதை வடிகட்டிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெல்லமை ஊற்றிக்கலாம். வெல்லம் லைட்டாக சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 3/4 கப் துருவிய தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அரிசி மாவை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நெய், ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்திக்கிட்டனால நமக்கு கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இந்த மாவை நம்ம கொஞ்ச நேரம் போல் ஆற வச்சிடலாம். அப்போது நமக்கு ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்க வரும். அடுத்து நம்ம இட்லி பாத்திரமில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். அதில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போது நமக்கு கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சிக்கலாம். அப்படியே கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி விரல் அச்சு வர மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி விரல் அச்சு வரது தாங்க கொழுக்கட்டைக்கு அழகே. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அடுத்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, எவ்வளோ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலர்ஸ் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.